வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். திரளான மக்கள் வந்து இயேசு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் வந்து கூடியிருப்பார்கள். அந்த கூட்டத்திற்கு நடுவில் 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், கூன் விழுந்த ஒரு பெண், அந்த நோயினால் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு 18 வருஷமாய் வேதனைப்பட்ட ஒரு பெண் கூட்டத்துக்குள்ளே அமர்ந்திருந்தாள். ஒரு கூட்டத்துக்குள்ளே கூனியாய் இருக்கிற ஒரு பெண் எழுந்து நடக்கும் பொழுதுதான் அவள் கூனி என்பதை அறிந்து கொள்ள முடியும். உட்கார்ந்திருக்கும் போது அவள் பாதிக்கப்பட்டிருப்பது வெளியே தெரியாது. ஆனால் இயேசு அவளை பார்த்து அவளுடைய வேதனைகளை அறிந்து அவளை அழைக்கிறார். மகளே, நீ எழுந்து வா என்பதாக. அந்த கூட்டத்திற்கு நடுவில் அவள் எழுந்து நின்றால் கூன் விழுந்திருப்பது தெரியும். ஆனாலும் இயேசு அழைத்தபடியினால் அவள் எழுந்து மெதுவாக நடந்து இயேசுவண்டை வந்தாள். இயேசு அவளை பார்த்து, உன் பலவீனத்தை நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய், இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு சுகம் என்பதாய் சொல்லி தன்னுடைய கரத்தை நீட்டி அவளை தொட்டார். உடனே அவள் சுகமாகி அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வாசிக்கிறோம். துக்கத்தோடு அவள் வந்தாள். இயேசுவின் பிரசன்னத்தில் திரும்பி போகும்போது மகிழ்ச்சியோடு கூட சென்றாள். வரும்பொழுது வியாதியோடு கூட வந்தாள். திரும்பி செல்லும் பொழுது சுகம் பெற்றவளாக சென்றாள். வரும்பொழுது கூன் விழுந்து குனிந்து நடந்து வந்தாள். திரும்பி போகும்போது நிமிர்ந்த மகிழ்ச்சியோடு நடந்து சென்றாள். 18 வருஷ வேதனைக்கு இயேசு ஒரு முடிவை உண்டாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்பினார். அதுக்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த மக்கள் எப்படிப்பட்ட துக்கத்தோடு வந்திருந்தாலும் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு அற்புதம் செய்து அவர்களை மகிழ்விக்கிற ஒரு ஆண்டவர். 18 வருஷமாய் இந்த துக்கத்தை மாற்றி ஆண்டவர் அவளை மகிழ்ச்சியோடு அனுப்பினார் என்பதை இந்த அற்புதத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதெல்லாம் அன்றைக்கு நடந்ததுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால. இப்பெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரா? அதற்குத்தான் இத்தனை சாட்சிகள் வந்து மேடையிலே நின்று இயேசு செய்ததை சொன்னார்கள். அன்னை சில ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத் மாநிலத்திற்கு நான் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். அங்கே பீல் என்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியிலே கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள் மிஷனரிமார்கள். ஒரு கிராமத்திலே தான் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எத்திசையிலும் இருந்து பல கிராமத்தில் இந்த மக்கள் திரளாய் வந்து கூடிவிட்டார்கள். அந்த வயல்வெளியில் அந்த மக்களுக்கு பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மக்களுடைய மொழியில் நான் பிரசங்கம் பண்ணுவதை மிஷனரி மொழிபெயர்த்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் கவனமாய் தேவ வசனத்தை கேட்டார்கள். ஜெப நேரம் வந்தது. முதலாவது பாவத்தை விட்ட மனம் திரும்பி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னபோது அநேகர் கண்ணீரோடு தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதன் பிறகு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கலாம் என்று கண்களை மூடி ஜெபம் நடத்தி கொண்டிருந்தேன். ஜெபம் அப்பதான் ஆரம்பித்தது. திடீரென்று கூட்டத்துக்குள்ளே சலசலப்பும் சத்தமும் கைத்தட்டுதலும் உண்டானது. ஜெப நேரத்தில் எதுக்கு கைத்தட்டுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி கூச்சல் போடுறாங்க அப்படின்னு என்ன நடக்கிறதுன்னு தெரியவில்லை என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நான் ஜெபத்தை நிறுத்திவிட்டு கண்ணை திறந்து கூட்டத்துக்குள்ளே பார்க்கிறேன். பார்த்தால எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கவில்லை. முன்னால எட்டி எட்டி பார்த்து சத்தம் போடுறாங்க, கை தட்டுறாங்க, கையை வைத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. என்ன நடக்கிறது என்று பார்த்தால் ஒரு சகோதரி, ஒரு பெண் இந்த மேடைக்கு முன்னால் இங்கும் இங்கு நடக்கிறாள், கையை வைத்து கொண்டு நடக்கிறாள். அதைத்தான் அவளை பார்த்து தான் எல்லாரும் கூச்சல் இடுகிறார்கள், சத்தம் இடுகிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் இந்த மிஷனரிகிட்ட கேட்டேன், மொழிபெயர்த்து கொண்டு விட்டேன், இது என்ன நடக்கிறது என்பதாய்.
அப்பதான் அவர் சொன்னார், இந்த பெண் பல வருஷமாய் கூனியாக இருந்த பெண், அவளால் நிமிர்ந்து நடக்க முடியாது, அவள் குனிந்துதான் நடக்க முடியும். இந்த கிராமங்களுக்கே தெரியும் இவள் கூன் விழுந்த பெண் என்று எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜெப நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை தொட்டது, முதல் முறையாய் நிமிர்ந்து நடக்கிறாள். அதை பார்த்துதான் ஜனங்கள்லாம் கூச்சலிடுகிறார்கள், சந்தோஷத்தோடு துதிக்கிறார்கள் என்பதாய் சொன்னார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். அவர் இன்றைக்கும் விடுதலை தருகிறவர். இன்றைக்கு மக்களுடைய துக்கத்தை மாற்றி மகிழ்விக்கிற ஒரு ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த நந்தம்பாக்கத்திற்கு வந்திருக்கிறார், இந்த மைதானத்திற்குள்ளே வந்திருக்கிறார். மனிதர்கள் மத்தியிலே உலாவுகிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் எங்க இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே வருகிற தேவன் அவர். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற இடத்துக்குள்ள அவர் இறங்கி வருவார். ஜனங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவரும் ஜனங்கள் மத்தியிலே உலாவி அற்புதம் செய்கிற ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஏதோ ஒரு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ உங்களை பாதித்திருக்கிறது. அது உங்களுடைய வியாதியாய் இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனையாய் இருக்கலாம், உங்களுடைய மன அழுத்தமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கடன் பிரச்சனையாய் இருக்கலாம், ஒரு நிந்தை அவமானமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கிறது, உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கிறது, சரீரத்தை பாதித்திருக்கிறது. ஒரு துக்கத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். இயேசு இந்த இடத்தில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு இங்கு வந்திருக்கிறார். அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர், அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அற்புதத்தை கவனமாய் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதில் ஒரு 3 காரியத்தை அறிய முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய குணங்களும் அவருடைய சுபாவங்களும் ஏராளம் ஏராளம். அவரை பற்றி தியானித்துக் கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் 3 முக்கியமான காரியங்களை இந்த அற்புதத்தை தியானிக்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அந்த 3 காரியத்தை தியானித்து நம்முடைய அற்புதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம், பிரார்த்தனை பண்ண போகிறோம். இயேசு உங்களுக்கு நேரடியாக அற்புதம் செய்ய போகிறார். அதற்கு முன்பாய் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது 12வது வசனத்தை இன்னொரு முறை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இயேசு அந்த பெண்ணை கண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. கூட்டத்திற்கு நடுவில் தேவையோடு இருந்த அந்த மகளை இயேசு கண்டார். அவர் காண்கிற தேவன், அவர் காண்கிற தேவன். நம்முடைய தேவைகள், பிரச்சனைகள், நெருக்கங்களுக்கு மத்தியில் வேதனையோடு இருக்கிற நம்மை காண்கிற தேவன். ஒருவேளை எங்கோ தூரத்தில் உட்கார்ந்திருக்கலாம், தூரமாய் கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கலாம். என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் இன்றைக்கு உங்களை காண்கிறது. அவர் நம்மை காண்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமும் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஆகாருடைய சாராளுடைய அடிமை பெண்ணாயிருந்த ஆகார் என்ற ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அவள் ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு அடிமை பெண்ணாய் வந்தவள். அதன் பிறகு ஆபிரகாமுடைய மணவாட்டி ஆக்கப்பட்டாள். இப்பொழுது அவள் கர்ப்பம் தரித்த பொழுது வீட்டுக்குள்ளே சில பிரச்சனை வருகிறது. குடும்பத்திலே அவள் நெருக்கப்படுகிறாள். சாராடினாலேயே அவளுக்கு நிறைய உபத்திரவங்கள், நெருக்கங்கள். ஆபிரகாமும் அதை கண்டு கொள்வதில்லை. வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நெருக்கம், வேதனைக்கு நடுவில் இந்த குடும்பத்தில் என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, நான் எப்படி இங்கே இருப்பது என்று சொல்லி வேதனையும் நெருக்கமும் தாங்க முடியாதபடி வீட்டை விட்டு வெளியேறி போய்விட்டாள். எங்காவது நான் போகட்டும் என்று வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கு போவதென்று தெரியவில்லை, யாரிடத்திலே போவதென்று தெரியவில்லை. நான் நம்பி வந்த குடும்பத்திலும் எனக்கு ஆதரவும் இல்லை, அன்பும் இல்லை, என்னை விசாரிப்பதற்கு ஆளும் இல்லை.
ஒரு அனாதை போல் ஆக்கப்பட்டு விட்டேன். ஒரு கர்ப்ப ஸ்திரீ எங்கு போதென்று தெரியாமல் வனாந்தரத்தில் அழுது கொண்டு போகிறாள். அந்த சமயத்தில் எனக்கு யார் இருக்கிறார்கள், நான் எங்கு போவேன் என்ற கலக்கத்தில் தான் அவள் போயிருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு சத்தம் அவளை பெயர் சொல்லி கூப்பிட்டது. சாராளின் அடிமை பெண்ணாயிருக்கிற ஆகாரே என்று அவளை பெயர் சொல்லி ஒரு சத்தம் கூப்பிட்டது. வனாந்தரத்தில் அங்குமங்கு பார்க்கிறாள், ஒரு இடத்திலும் எந்த ஆட்களில் நிற்பதாக தெரியவில்லை. பரலோகத்திலிருந்து அந்த சத்தம், வானத்திலிருந்து அந்த சத்தம், ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று அன்போடு விசாரிக்கிறார். என்னை விசாரிக்க கூட ஒருவர் இருக்கிறாரா? நான் நெருக்கப்பட்டு நிற்கிறேன், யார் என்னை அழைப்பதென்று நோக்கின பொழுது வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் அவளை பெயர் சொல்லி அழைப்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆண்டவர் ஆறுதலாய் பேசினார். திரும்பி போ மகளே, அந்த வீட்டிலே போய் கொஞ்ச நாள் அடங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவர் ஆறுதல் படுத்தின போது காயப்பட்ட அவளுடைய உள்ளத்தில் எனக்கு யாருமே இல்லையே என்று கலங்கின உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வந்தது. அவள் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயரை சூட்டினாள். ஆதியாகமம் 16:13 வாசிக்கும் பொழுது, என்னை காண்பவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன், யூ ஆர் த காட் ஒன் who sees me. என்னை காண யாருமே இல்லை என்று எண்ணினேன், என் வேதனைகளை அறிந்து கொள்ள யாருமே இல்லை என்று எண்ணினேன். நீர் என்னை காண்கிற தேவன், என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். என் ஆண்டவருக்கு அழகான பெயரை சூட்டினாள். அவருடைய கண்ணீரை துடைத்து வேதனைகளை மாற்றி ஆண்டவர் ஆறுதல் படைத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், என் மீது அக்கறையாய் விசாரிக்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, ஒரு அனாதை போல இந்த வீட்டிலே வாழுகிறேன், வேலை செய்கிற இடத்துல இருக்கும், வாழ்கிற இடத்துல இருக்கும், உண்மையாக அன்பு காட்ட யாருமில்லை என்று எண்ணுகிறீர்களா? உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை காண்கிற தேவன் அவர் எப்பொழுதும் உங்களை கண்டு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 3:7 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டதை கண்டு மோசேனிடத்தில் வந்து பேசுகிறார். மோசே, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவள் அனுபவிக்கிற வேதனைகளை நான் பார்த்தேன், அவளை விடுதலையாக்கும்படி இறங்கினேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் படுகிற வேதனையும் நீங்கள் படுகிற நெருக்கமும் உபத்திரவமும் அவருக்கு தெரியும். அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். ஒரு சமயம் அமெரிக்கா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு இருந்தது. நான் இந்த கூட்டத்திற்கு சென்றிருந்த சமயம் ஒரு குடும்பத்தார் வந்து மேடையிலே ஒரு பாடல், துதி பாடல் இயேசுவை பற்றி பாடினார்கள். குடும்பமாய் வந்து கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து பாடினார்கள். அந்த பாடல் கர்நாடிக் இசையில் அழகாக அவங்க பாடினாங்க. கர்நாடிக் இசையில் இயேசுவை துதித்து அவ்வளவு அழகாய் சுரங்களோடு பாடினார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் இப்படி குடும்பத்தில் இதெல்லாம் வைத்து பாட மாட்டார்களே. அவங்க உச்சரித்த உச்சரிப்பும் பாடின முறையும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவள் என்பது எனக்கு தெரிய வந்தது. நான் அவளை சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அவர்களோடு நான் பேசின போது, உங்களை பார்த்தால் கிறிஸ்தவர் குடும்பத்தை போல தெரியவில்லை, இவ்வளவு அழகாக சுரங்களோட கர்நாடிக் இசையில் இயேசுவை துதித்து பாடுகிறீர்கள் எப்படி என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்படிதான் ஐயா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ரொம்ப பக்தி உள்ள ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். எப்படி இந்த கர்நாடக இசை கற்றுக்கொண்டீங்க? நாங்கள் தெய்வத்தை புகழ்ந்து பாடுவதற்கு சிறு வயதிலேயே எங்களுடைய குடும்பத்தில் இந்த இசையை கற்றுக் கொடுத்தார்கள். தெய்வத்தை புகழ்ந்து பாடணும், தெய்வத்தை இப்படிலாம் பாடி ஆராதனை செய்யணும்னு சொல்லி எங்களை சிறு வயதிலேயே அதெல்லாம் கற்றுக் கொடுத்து அதிலே பழக்கி இருந்தார்கள். அப்படித்தான் நாங்கள் பக்தியோடு அமெரிக்க தேசம் வந்த பிறகும் அப்படித்தான் நாங்கள் பக்தியோடு கூட இருந்தோம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கொடிய வியாதி அந்த சகோதரியை தாக்கினதான். அவருடைய சரீரத்தில் கேன்சர் வியாதி வந்துவிட்டது. டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், இது கேன்சர் வியாதி, இது ஆபரேஷன் பண்ணினாலும் சுகமாக்குவது முடியாத ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது என்று. மரண பயம் சூழ்ந்து கொண்டது. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள். கணவர் வேலை செய்கிறார்.
இந்த சகோதரி வேலை செய்தவர்கள் இப்ப வேலை செய்ய முடியாதபடி வீட்டில் இருக்கிற சூழ்நிலை. அவருடைய உறவினர் ஒருவர் சொன்னாங்க, இயேசு என்கிற ஆண்டவர் அற்புதமானவர், நான் அவர் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு உதவி செய்வார் என்று இயேசு பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் தெரியும். எந்த கிறிஸ்துவ கூட்டத்துக்கு போனதில்லை, எந்த சர்ச்சுக்கும் அவர்கள் போனது இல்லை. இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் என் கணவர் வேலைக்கு போய்விட்டார், என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அந்த பெரிய வீட்டில் தனிமையாய் உட்கார்ந்த போது என்னை நினைத்து நான் கண்ணீர் விட்டு அழுதேன். நான் இறந்து விட்டால் என் கணவர், என் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? நான் எவ்வளவு பக்தியோடு தெய்வத்தை பாடுவதற்காகவே இசை கற்றுக்கொண்டு அப்படியெல்லாம் தெய்வத்தை புகழ்ந்து பாடினேனே, எனக்கு அந்த தெய்வம் உதவி செய்யாதா? இந்த இயேசுதான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு சொல்றாங்க, அவராவது எனக்கு உதவி செய்யலாமே என்று அந்த தனிமையாய் வீட்டில் அழுது கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு முழங்கால் பண்ணிட்டு எல்லாம் ஜெபிக்க தெரியாது. அப்படியே பேச்சுவாக்கில் இயேசுவின் நாமத்தை சொல்லி அழுதார்கள். அவங்க சொன்னார்கள், திடீரென்று என்னுடைய அறைக்குள்ளே இயேசு வந்தார், பிரத்யட்சமாய் வந்தார். அவர் வந்து பேசினார், மகளே ஏன் அழுகிறாய்? கண்ணீரோடு சொன்னார்கள், இந்த வியாதி சுகமாகாதுன்னு சொல்றாங்க, நான் இறந்துட்டா என் கணவர் பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்று சொல்லி அழுகிறேன். நீ என் நாமத்தை சொல்லி கண்ணீர் வடித்தாய் அல்லவா, நீ கூப்பிட்டபடி நான் வந்திருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று இயேசு தொட்டார். அந்த வியாதி மறைந்து போனாரு. அந்த சகோதரி சொன்னாங்க, அப்படித்தான் இயேசுவை தெரியும், என் கண்ணீரை கண்டு அவர் எங்க வீட்டுக்குள்ளே வந்தார், என்னை தொட்டு குணமாக்கினார், அதனால் இன்றைக்கு அந்த இயேசுவை புகழ்ந்து நான் பாடுகிறேன் என்று அந்த வீட்டுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த குடும்பத்தை இப்ப நான் சந்தித்து ஜெபித்து விட்டு வந்தேன். இயேசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், நம்மை காண்கிற ஒரு தேவன். நீங்கள் தனிமையாக அழுது கொண்டிருக்கலாம், யாருக்குமே தெரியவில்லை என்று என் வேதனை அழுது கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை காண்கிற ஒரு தேவன். ஏசாயா 38:5 உன் கண்ணீரை நான் கண்டேன் என் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவிடத்தில் பேசுகிறார். வியாதிப்பட்டு மரண படுக்கையிலிருந்து ஒரு தேசத்தின் ஒரு ராஜா வியாதிப்பட்டால் பிரபலமான வைத்தியர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருப்பார்கள், யாராலும் குணமாக்க முடியவில்லை. கர்த்தரை நோக்கி அவன் அழுதான், ஜெபம் பண்ணினான், கர்த்தர் இறங்கினார். உன் கண்ணீரை நான் கண்டேன், என் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உன் கண்ணீரை நான் காண்கிற தேவன், உன் உபத்திரவத்தை நான் காண்கிற தேவன். மகனே மகளே, உன் கண்ணீரை நான் காண்கிற தேவன். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மை காண்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இயேசு நம்மை காண்கிற ஒரு தேவன் என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் எப்படி நம்மை பார்ப்பார்? வெளி பக்தியை அவர் பார்ப்பது இல்லை, நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்பாராம். 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனிதன் பார்க்கிறபடி பார்க்கிற தேவன் அல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒரு மனிதன் இயேசுவே என்று ஜெபம் பண்ணும் போது அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இருதயத்தை சோதித்தறிகிற தேவன் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம்.